இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்ககிட்ட மனசை விட்டு ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்க போகும் பொழுது உங்களுடைய மனசுல இந்த ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கா? நாளைக்கு டியூ டேட், அந்த டியூவை கட்டணும், நம்ம என்ன பண்ண போறோம், பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறப்பையும் இந்த பயம் வரும். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 7 விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு, ஸ்டெப்ஸ் அப்படின்றது இருக்குது. இதை சரியா முறைப்படி பயன்படுத்தும் பொழுது, அதை அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய லைஃப்ல இந்த கடன்காரன் அப்படின்ற ஒரு பட்ட பேர்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக பேச போறேன். எனக்கு தெரியும் ஒரு கடன்காரனா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லி. எத்தனை நாளைக்குங்க நம்ம வந்துட்டு என்னைக்கடா இதுல இருந்து வெளியில வருவோம், என்னைக்கடா என்னடா பண்ணுவோம், ஏதுடா பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எத்தனை நாளைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே. இந்த கடன் ஃப்ரீ லைஃப் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகலாம்ல. ஏன் போக முடியாது? போகலாம். கவலைப்படாம நான் என் வாழ்க்கையில இந்த கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பண்ண விஷயங்கள் மட்டும் இல்லாம சில தி சைக்காலஜி ஆஃப் மணி இந்த மாதிரி புக்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய புக்ஸ் அப்படின்றத ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோடைய லிங்க் அப்படின்றது இருக்குது. ஒரு முறை ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு 200 300 ரூபா செலவு பண்ணி அந்த புக்கை வாங்குங்க, அதை படிங்க. நீங்க வந்துட்டு அதை படிச்சா எனக்கு ஞானம் பிறந்துருமா அப்படின்றது கிடையாதுங்க. அதை ஒரு முறை அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அப்பதான் கடன்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். ஏங்க, அரவிந்த் சாமி அவர்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட டைம், மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ பிஸ்னஸ் லாஸு, ஸோ அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஒரு விபத்துல. ஸோ இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது அவருடைய லைஃப்ல இந்த புக்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயும் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாத்தினது ஒரு புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க. அதை தான் நானும் சொல்றேன். நானும் என்னைக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன், அதெல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சனோ அது எல்லாருமே எனக்கு வந்துட்டு பயங்கர மோட்டிவேஷனலா இருக்குது. என்னால இதெல்லாம் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு தெம்பு வருது. என்ன மாதிரியும் எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த தெம்பு கண்டிப்பா வராது. நான் மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது கிடையாது. நம்மள மாதிரி இவ்வளவு பேர் இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ உனக்கெல்லாம் எதுக்குடா சாப்பாடு, நீ சாப்பாடு சாப்பிட்ற, என்னடா சாப்பிட்ற அப்படின்னு என்ன வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க கலெக்ஷன் பர்சன். அது ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்ப கேட்க முடியாது, விட மாட்டேன். ஸோ கேட்கவும் கூடாது, அது தப்பு. அது அதனால இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். முதல் விஷயம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுமா? நிறைய பேரை கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குதுப்பா, அதெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா தயவு செஞ்சு முதல் வெற்றி எது தெரியுங்களா? இந்த கடன் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் முதல் வெற்றி. ஆண்டதா இதுதான் முதல் வெற்றி. அதனால தயவு செய்து நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் வந்துட்டு ஒரு வெளியில இறங்கி உழைக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு டார்கெட் வேணும். என் சம்பளம் இவ்வளோன்னா தான் உழைக்க முடியும். நீங்க வந்து வேலை செய்ப்பா, ஏதோ பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, அப்ப என்ன தோணுதோ கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதனால முதல்ல உங்களுடைய கடன் என்னன்றத ஒரு டோட்டலா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்க, நான் கடன்ல இருக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கடன்ல இருக்கும்போது ஒவ்வொரு இதுவா எழுதி வச்சிருவேன். இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருவேன். ஸோ 2-3 நோட்டே வந்துட்டு காலி பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்றது வந்து எல்லா கணக்கு வழக்கு எல்லாமே ஒய்ஃப் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னைக்கு எழுத ஆரம்பிச்சோமோ எங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு. அதனால நமக்கு எவ்வளோ கடன் இருக்கு, நம்ம மாசம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றது செகண்டரி. நமக்கு டோட்டல் கடன் எவ்வளவு இருக்கு, டோட்டல் கடனா டக்குன்னு கேட்டவொடனே எனக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்குப்பா, 50,000 ரூபாய் கரெக்டாக வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா இருக்குதுப்பா, அந்த கடனில் ஒரு 50,000, இதில் ஒரு 50,000, இதில் ஒரு 1 லட்ச ரூபா, மொத்தம் நான் 3 கடன் இருக்கு, 2 லட்சம் 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குப்பா, 2 லட்ச ரூபா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூரேட்டான வார்த்தையில சொல்லணும். அது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க அப்படின்றது வேணாம். இந்த பர்டிகுலர் அந்த ஒரு சுகுரா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது முதல் விஷயம். முதல்ல நோட் எடுத்து உங்களுடைய கடன்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது எழுதுனீங்கனாலே வெற்றி அப்படின்றது உங்களுக்கு தன்னால கிடைக்கும். இரண்டாவது விஷயம், எனக்கு நிறைய ஃபோன் கால். நான் வந்துட்டு 5 லட்ச ரூபா லோன் போயிட்டு இருக்கு, 20 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா லோன் போயிட்டு இருக்கு, அப்புறமேட்டுக்கு வந்து சின்ன சின்ன லோன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. எனக்கு நிறைய ஃபோன் கால், நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் இல்லைங்களா லிஸ்ட் படி. நிறைய ஃபோன் காலில்
எனக்கு இந்த சின்ன சின்ன லோன் அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தொந்தரவுகள் அப்படின்றது கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஸ்னோபால் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் யோசிச்சேன், என்னையா அவ்வளோ கடன் இருக்கு, இது ஒரு கடன் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான். ஆனா இது நமக்கு ஒரு தலைவலியை குறைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 5 லோன் எனக்கு போயிட்டு இருக்கு, அப்போ 2 பெரிய லோன் 3 சின்ன லோன் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 லோன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுடைய மனசுக்குள்ள கருக்குன்னு ஒரு விஷயம் வருமா. அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்னோபால் டெக்னிக் படி சின்னதா ஒரு பாலை மட்டும் உருட்டி விடுறேன். நான் மலையில இருந்து உருட்டி விடுறேன், அது உருண்டு உருண்டு ஒட்டி அந்த ஸ்னோ ஒட்டி 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 அது என்னன்னா பெருசா மாறிடும். அப்ப என்ன ஆகும்னா, நான் இந்த 3 எடுத்துட்டேன், இந்த 3மே வந்துட்டு எனக்கு கம்மியான லோன் மட்டும் இந்த 3 கட்டிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்னா 2 லோன் இருக்கும். அப்ப வெளியில கேட்கும்போது எனக்கு ஒரு 2 லோன் போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி. ஒரு 2 லோனா அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். முதல்ல சில்லற கடனை வந்து முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் பெரிய கடன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரணும். இந்த தம்பு அதிகமா இருக்கு, எனக்கு 5 லோன் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுதே ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுதுல, 5 லோன் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வருது இல்லைங்களா. 2 லோன் இருக்குங்க அவ்வளவுதாங்க. இந்த கான்ஃபிடென்ட் நம்மளுடைய மனசு ரீதியா இதெல்லாமே நடக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், முதல்ல எது சின்ன லோனா இருக்குதோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருங்க. 3வது விஷயம், மனுஷங்க எங்க தெரியுமா தவறு பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு தவிர்த்திருங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்க முக்கியமா மாசத்துக்கு ஒரு தடவை நான் 400 ரூபா கட்டுறதுல ஒரு சும்மா ஆக போறது கிடையாது. ஆனா நான் எங்க தெரியுமா தப்பு பண்றேன், டெய்லியும் 3 டீ. நீங்க மாசம் வந்துட்டு ஒரு 200 ரூபா வந்து சப்ஸ்கிரிப்ஷனை தவிர்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. ஆனா நான் என்ன பண்றேன், டெய்லியும் 3 டீ 3 அது ஆக மொத்தம் நான் ஒரு தோராயமா கணக்கு சொல்றேன். அது விலை என்னன்னு தெரியல, ஜீரோட்டோட விலை என்னன்னு தெரியல, நான் வந்து தோராயமா சொல்றேன். ஸோ 3 டீ, அதுவும் ஈவினிங் டைம்ல போய் பஜ்ஜி. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 70 ரூபா வச்சுக்கோங்களேன். 70 ரூபா 70 ரூபா இருக்கட்டும். அப்போ ஒரு நாளைக்கு 70 ரூபா அப்படின்னா வேணாம் ரவுண்டு பண்ணிக்கலாமே, நம்ம அப்புறம் லாஸ்டா குறைச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்களேன். சரி விடுங்க, அப்படியே 100 ரூபா கணக்கே வச்சுப்போம். அப்படி 100 ரூபா வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபானா அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு மாசத்துக்கே 3000 அப்படின்றது செலவு பண்றேன். ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றதுக்கு, இந்த ரீசார்ஜை கேன்சல் பண்றது, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதே போல லாட்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இருக்கு, அமேசான்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இதுல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அப்புறமேட்டுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணா நிறைய இருக்குன்னா அது ஒரு தலைவலி தான். பட் ஆனா ஏதாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை வந்து இங்க போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அன்றாட செலவுகள்ல கை வைக்கணும். ஆமாங்க, சில தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. டீ மட்டும் குடிப்பேன். நம்ம என்னடா தப்பு பண்றோம், டீ தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. முதல்ல வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த டீ குடிச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஆகும், எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாளைக்கே வந்துட்டு 250 ரூபா கிட்ட செலவாயிடும். ஆனா நம்ம சம்பளம் எவ்வளவு தூரமா, அவுட்டிங் வேலையை வெளியில போங்க 600 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ 600 ரூபா சம்பளத்துல 250 ரூபா 200 ரூபா போச்சுன்னா வெறும் 400 ரூபா. அப்போ மாசம் எனக்கு 15,000 கூட கிடையாது, 15,000 கூட வராது எனக்கு. அப்ப நான் எப்படி என்ன மாதிரி இது பண்றது? ஸோ அதுல நம்ம வெளியில போகக்குள்ளதான் நடக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தா இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம குறைக்க முடியாது. ஸோ அதனால நீங்க டெய்லி என்ன தப்பு பண்றீங்க அப்படின்றத யோசிங்க. சிகரெட்டை நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு நல்லது. அதே போல டீ குடிக்கிறது நிறுத்திங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. ஏதாவது ஒரு டீ குடிச்சுக்கோங்க. டீ பைத்தியம் தான் நான். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க, டீ பைத்தியம் தான், குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ டீ பைத்தியம் தான் நானும். ஆனா டெய்லி ஒரு 4 டீ 5 டீ அடிக்கிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. புகைப்பிடிக்கிறத இன்றோட விட்டுருங்க. அடுத்தது, அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் பெரிய தவறு அப்படின்றதுன்னா, நம்ம வருமானத்தை இரட்டிப்பு பண்றதுக்கு நம்ம எந்த வேலையுமே செய்யறது இல்லை. நம்ம செலவை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம அன்றாடம் ஒரு வேலை செஞ்சாலும் அதுல செலவு அப்படின்றது வந்துடுது. குழந்தைங்களை கூட்டு வெளியில போறோம், அவுட்டிங் போறோம், இப்படின்னு செஞ்சாலே ஒரு வருமானம் அப்படின்றதுல இருந்து அது செலவாகுது. ஆனா நம்ம இவ்வளவு மல்டிபிள் டாஸ்க் பாக்குறோம் செலவு பண்றதுக்காக. ஆனா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் பண்றோம். திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நம்மளுடைய நேரத்தை அங்க அடமானம் வைக்கிறோம். இதுல அடிஷ்னல் இன்கமுக்காக நம்ம ஏதாவது வேலை செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. இப்ப சிட்டிஸ்ல நிறைய பேர் மாறிக்கிட்டு வராங்க, பார்ட் டைம் ஜாப் பாக்குறாங்க. ஸோ சைட்ல பாருங்க, நானும் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் ஒரு கொஞ்சம் நாள்ல ஜாயின் பண்ணிடுறேன். அதை பற்றி வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். ஸோ அடிஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் பண்றாங்களா, அதாவது செலவு பண்றதுக்கு நம்ம நிறைய வேலைகளை பண்றோம், ஆனா சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம இன்னும் கடகாரனாவே இருக்கும். அப்போ சம்பாதிக்கிறதும் மல்டிபிள் ஆச்சுன்னா அப்போ செலவு குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா செலவு குறையிலனாலும் நமக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும்ல, தாராளமா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். ஸோ அதனால எதனாச்சும் ஒரு அடிஷ்னல் இன்கம் அப்படின்றத வந்துட்டு ஏற்படுத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்தது முதல்ல அந்த கில்ட்டினஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது வந்து கடன் ஆகி போச்சு, எனக்கு அந்த இது இருக்கு, இந்த இது இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குற்ற உணர்வு அப்படின்றது இருக்கும். முதல்ல இதை நீங்க விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, நான் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறேன், என்னுடைய கடன்லாம் அடைச்சிருவேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன், கடன்லாம் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. நான் ஃபேமிலியாக கூட இங்கே போவேன், நான் இந்த இது வாங்குவேன், இதை நான் என்னுடைய ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் இமேஜ் பண்ணும் பொழுது தான் ஸோ அது வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நீங்கள் இன்னும் கில்ட்டியாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது உங்களை வேற வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அதனால கில்ட்டினஸை இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. கில்ட்டே வேணாம். தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதை மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். எண்டுக்கு வந்தாச்சு. அதாவது இப்பயே ஒரு நோட்டை வாங்குங்க. நான் வேணா வந்துட்டு அந்த கால்குலேஷன் நோட் அப்படின்றத வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கே ஒரு நோட்டை வாங்கிக்கோங்க. இன்னையிலேருந்து நோட் பண்ணுங்க, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படிலாம் எழுதும் பொழுதே நமக்கு நிறையா மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஸோ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் விஷன் அப்படின்றது நமக்கு வந்துடும். அதனால் இன்றைக்கே எழுத ஆரம்பிங்க. நிறையா புக்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது, நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுற டைமில், காசு இருக்கிற டைமில் வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இல்லை என்கொயரியாவது பண்ணி வந்துட்டு பாருங்கள். ஸோ இன்னைக்கு கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிடும். ஒருவேளை உங்களுடைய வந்துட்டு கடன் விவரங்களை நீங்கள் சொல்லணும், அதாவது இவ்வளோ கடன் போயிட்டு இருக்கீங்க, 5 லட்சம் இருக்குது, 6 லட்சம் இருக்குது, 4 லோன் இருக்குது, 5 லோன் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. என்னை நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல் இது 3 லிங்க்கும் கீழே இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.